என்னோட பேர் அப்துல் வாஹித், தலைவர், வெளிநாடு வாழ் தமிழர் நலச் சங்கம் மற்றும் அயலக தமிழர் நல அறக்கட்டளை. இப்போ இது வந்து இன்னைக்கு வந்து பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் அவர்களை பார்த்து நன்றி சொல்ல வந்திருக்கோம். நன்றி எதுக்கு அப்படின்னா, இந்த அம்மா பேர் வந்து கசர் நிசா. இவங்க வந்து ஒமான் நாட்டுடைய மஸ்கட்டில் வீட்டு வேலைக்காக கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னால் போயிருந்தாங்க. போய் சில நாட்களில் சில மாதங்களில் அவங்க பாஸ்போர்ட் இதெல்லாம் தீல எரிஞ்சு கரிஞ்சிருச்சு. வறுமையின் காரணமாகவும் பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் தொடர்ந்து அங்கே பணியாற்ற வேண்டிய சூழ்நிலையில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு நாடு திரும்புவதற்காக முயற்சி செய்யும் போது அவங்கள்ட்ட எந்த ஆவணமும் இல்லை. பாஸ்போர்ட் உட்பட இவங்களுக்கு தேவையான ஆவணமோ அந்த நாட்டுடைய குடியுரிமை ஆவணமோ விசாவோ எதுவுமே இல்லாதன் காரணமாக வந்து நாடு திரும்புறதுக்கு எமர்ஜென்சி பாஸ்போர்ட் கூட எடுக்க முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அப்படி 19 ஆண்டுகள் கடந்துருச்சு. சமீபத்தில் ஒரு 4 ஆண்டுகள் முன்னாடி நிச்சயம் வீடு போய் ஆகணும், நாடு திரும்பி ஆகணும், முதுமையின் காரணமாகவும் வேலை இன்மையின் காரணமாகவும் வறுமை காரணம் நாடு திரும்ப முயற்சி பண்ணும்போது வரவே இயலாது என்ற நிலை ஏற்பட்ட உடனே எங்களுடைய சங்கத்தை தொடர்பு கொண்டாங்க. எங்கள் சங்க ஒருங்கிணைப்பாளர் திவான் அவர்களை தொடர்பு கொண்டு உதவும்படி கேட்டுக்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் எங்கள் சங்கத்தின் சார்பாக தொடர் முயற்சிகளை மேற்கொண்டோம். இந்திய தூதரக அதிகாரிகளை தொடர்பு கொண்டோம். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் கொடுத்தோம். இப்படி பலகட்ட முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஆவணமே இல்லை என்ற போதில் வரவே முடியாத நிலை ஏற்பட்டது. இறுதியாக நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் கோபிநாத் அவர்களுக்கு தகவல் கொடுத்தோம். அவர் உடனடியாக அந்த அம்மாவுடைய குடும்பத்தாரை நேரில் சந்தித்து விவரங்களை கேட்டறிந்து தேவையான பொருளாதார உதவிகளையும் கொடுத்து சட்ட ரீதியாக தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு தளபதி அவர்களுடைய நேரடி பார்வை கொண்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து போனாங்க. அதன் அடிப்படையில் அவங்க பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்காங்க. அவங்களும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு சென்று இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக இங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசியதாக நம்ம அம்மையாரே அவங்க சொன்னாங்க. அமைச்சர் நம்ம இந்திய தூதரக ஒமான் நாட்டுடைய இந்திய தூதரக அரச இந்த அமைச்சர் தொடர்பு கொண்டு பேசி தென்னரசு அவர்கள் பேசியதன் விளைவாக உடனடியாக அவுட் பாஸ்போர்ட் ஒரு நேரம் தான் செல்லுபடியாகும். அந்த அவுட் பாஸ்போர்ட் உடனடியாக வழங்கப்பட்டு அந்த அம்மா நேற்று வர வேண்டியவங்க விமானத்தை மிஸ் பண்ணதால இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்திருக்காங்க. வந்து சேர்ந்த உடனே கண்ணீரோட அவங்க வந்து நாடே வர முடியாது என்ற எண்ணி இருந்தேன். இன்னைக்கு வந்து தளபதி அவர்களுடைய முயற்சியினால் நாட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லணும் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தை சந்திச்சு அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு பாடுபட்ட எல்லாருக்கும் அவங்க நன்றி சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்புல இருந்தும் ஒரு சில வார்த்தை நன்றி சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. நான் 19 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எனக்கு நாடு வர்றதுக்கு வழி இல்லாமல் இருந்தேன். இப்போ எனக்கு விஜய் சிஎம் வந்ததுனால எனக்கு நாடு திரும்புறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது. அவங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.